Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சதவீதம் டாபிக் பார்க்க போறோம். 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய சதவீதம் டாபிக் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய YouTube சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். 7th ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்ம்ல யூனிட் 2வில் பாத்தீங்கன்னா சதவீதம் டாபிக் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பின்னங்களை சதவீதங்களாக மாற்றுதல். ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1/5 சதவீதமாக எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. 1/5ன்னு ஒரு பின்னம் கொடுத்திருக்காங்க. அந்த பின்னத்தை சதவீதமாக எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி எழுதணும்னா 1/5 இதை நம்ம சதவீதமா மாத்தோம்னா பெருக்கல் 100. ஓரஞ்சு 5 20 5 100. இப்போ 20%. 1/5 சதவீதமா மாற்றினா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 20%. அடுத்தது ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 7/4 சதவீதங்களாக மாற்றுக. 7/4 பெருக்கல் 100. இது அடி கொடுத்தா 1 நாள் 4 25 4 100. அடுத்தது 7 25 பெருக்கினா என்ன வரும், 175. இப்போ 175%. 7/4 சதவீதமா மாற்றினா என்ன கிடைக்குதுன்னா 175%. அடுத்தது மூன்றாவது கணக்கு, மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை மணிகள் இருக்குதுன்னா டோட்டல் 20 மணிகள் இருக்கு. அதுல சிவப்பு மணிகள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 5. அந்த சிவப்பு மணிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 20 மணிகள் இருக்கு. அதுல 5 சிவப்பு மணிகள் இருக்கு. அதனுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப 5/20 பெருக்கல் 100. கொடுக்கலாம். y2 2 i2 10. இந்த ரெண்டையும் பெருக்கினா எத்தனை, 25. இப்போ 25%. சிவப்பு மணிகளின் சதவீதம் 25%. அடுத்தது நான்காவது கணக்கு, பின்னம் 23/30 சதவீதமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. 23/30 பெருக்கல் 100. இந்த சீரோக்கு இந்த சீரோ அடி போயிரும். மீதி என்ன இருக்கு, 23 பெருக்கல் 10 எத்தனை, 230. 230/3. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 76. 76 3ஆல பெருக்கினா எத்தனை, 228 வருதா. மீதி 2 இருக்கு. அப்ப 76 2/3%. 23/30 சதவீதமா மாற்றினா என்ன கிடைக்குது, 76 2/3%. அடுத்தது சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல். போன கணக்குல எல்லாம் ஒரு பின்னம் கொடுத்திருப்பாங்க. அந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சதவீதம் கொடுத்திருக்காங்க, அதை பின்னமாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்னது, 60%. இதை பின்னமாக எழுதவும் கொடுத்திருக்காங்க. 60%. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 60/100. 60%த்தை 60/100 எழுதிக்கலாமா. இந்த அடி கொடுத்தா என்ன, 0க்கு 0 போயிரும். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க 3 இங்க 5. 3/100
5. இப்போ 60% பின்னமாக எழுதினா என்ன கிடைக்கும்? 3/5. அடுத்தது இரண்டாவது 125%. இதை நம்ம பின்னமாக எழுதணும்னா 125/100. 4/25 100, 5/25 125. இப்போ 5/4. 125ஐ பின்னமாக மாத்தினா என்ன கிடைக்குது? 5/4. அடுத்தது மூன்றாவது 3/5%. இதை நம்ம எப்படி பின்னமா மாத்தணும்னா 3/5 டிவைடட் பை 100. இந்த 3 மேல இருக்கும், இந்த 5 இந்த கீழே வந்துடும். அப்போ 100 பெருக்கல் 5 500. 3/500. அடுத்தது நான்காவது 15/10%. இதை பின்னமாக எழுதணும். 15/10 டிவைடட் பை 100. இது அடி கொடுத்தா 3 5 15 10. இப்போ 3/2 டிவைடட் பை 100. இந்த 2 இங்க வந்துடும். 100 பெருக்கல் 2 3/100ஐயும் 2ஐயும் பெருக்கினா எத்தனை? 200. அப்போ 3/200. 15/10%. இதனை நம்ம பின்னமா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்குது? 3/200. அடுத்தது ஐந்தாவது என்ன கொடுத்திருக்காங்க? 28 1/3%. இதை நம்ம பின்னமாக எழுதணும். 28 1/3 டிவைடட் பை 100. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 28 பெருக்கல் 3 எத்தனை? 84. 84 plus 1 85. 85/3 டிவைடட் பை 100. இந்த 3 அடுத்த ஸ்டெப்ல கீழே வந்துடும். அப்போ 85/100 பெருக்கல் 3. இது 5ஆல் அடி கொடுத்தோம்னு என்ன வரும்? 1 5 மீதி 3 7 5 35. இது 5ஆல் அடி கொடுத்தா 20 5 100. 17/2 பெருக்குனா எத்தனை? 20 பெருக்கல் 3 60. 17/60. இதுதான் ஆன்சர். 28 1/3%. பின்னமா மாத்தலாம் என்ன கிடைக்குதுன்னா 17/60. அடுத்தது ஆறாவது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார். அதனை சதவீதமாக மாற்றுகன்னு கேட்காங்க. 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறியிருக்காரு. அதனை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு இருக்காங்க. 1/5 பெருக்கல் 100. 1 5 25 100. ஆன்சர் 20%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.